ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிளிப்கார்ட்ல ஒரு பொருளை ஆர்டர் போட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலைனாலோ அல்லது தெரியாம போட்டாலோ அந்த ப்ராடக்ட்டை எப்படி கேன்சல் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல பிளிப்கார்ட்டை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ்ல கீழ அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இந்த பேஜ்ல நீங்க ஆர்டர் போட்ட ப்ராடக்ட் எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கேன்சல் ஆப்ஷன் எங்கேயுமே இல்ல. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும்னா டாப்ல ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல கேன்சல் ஆர்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேன்சல் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ரிக்வெஸ்ட் கேன்சலேஷன்ல ரீசன் ஃபார் கேன்சலேஷன் இதுல ஒரு ரீசனை செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கமெண்ட்ஸ்ல ரீசனை கொடுத்துக்கலாம். ரீசன் கொடுத்த அப்புறமா சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கேன்சலேஷன் கன்ஃபர்ம்டுன்னு வரும். உங்களுக்கு ப்ராடக்ட் கேன்சல் ஆகிடுச்சான்னு செக் பண்ணணும்னா வியூ ஆல் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ப்ராடக்ட் கேன்சல் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்க பிளிப்கார்ட்ல ஆட் பண்ண நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.